இப்போ பார்க்க போகிறது வந்து சம் நம்பர் 18 பார்க்குறோம். கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. த ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் குப்தா அண்ட் சர்மா ஆஸ் ஆன் 31st March 2017. கையில் பென்சில் வச்சுக்கிங்க, டிக் பண்ணிக்கிங்க. ரிசர்வ் ஃபண்டை டிக் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது கேபிட்டல் டிக் பண்ணிக்கிங்க. ப்ராஃபிட் லாஸ் இங்கே இல்லைன்னா அசட் செயலில் பார்க்குறோம். அசட் செயலில் இல்லை. இப்போ அசட் செயலில் நீங்கள் டிக் பண்ண வேண்டியது ஒன்று தான் இருக்குது. என்னன்னா கேஷ் அட் பேங்க். இப்போ இது வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள அசட்ஸ் லயபிலிட்டிஸு. இப்போ இதை வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எப்படி எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ லயபிலிட்டி சைடில் நம்ம டிக் பண்ணாதது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் ஒன்று இருக்குது, மிஸ்ஸஸ் குப்தா லோன் இருக்குது, அதே மாதிரி மிஸ்ஸஸ் சர்மா லோன் இருக்குது, அதுக்கு அடுத்து ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருக்குது. இப்போ இந்த நாலுமே எங்கே வந்துடணும்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது அங்கே பொறுத்த வரைக்கும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வந்துடணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடுது. அப்போ பை சன்ட்ரி லயபிலிட்டிஸ் ஹெட்டிங் கொடுத்து இந்த நாலுத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி அசட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணது ஒன்று தான், என்னது கேஷ் அட் பேங்க்கு. அதை தவிர பாக்கி இருக்கிறது பொறுத்த வரைக்கும் 6 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த 6மே எங்கே இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அது எங்கே வந்துடுது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடுது. அப்போ டூ சன்ட்ரி அசட்ஸ் அப்படிங்க ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த 6த்தையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்போ கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்லேருந்து நம்ம எடுத்து எழுதுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் படிக்கும் போது 1 by 1 அப்படியே நான் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஒன், த firm was dissolved on December 31st, 2017 and assets realized and settlement of liabilities as follows. அதே மாதிரி அசட்ஸை ரியலைஸ் பண்ணது, அதே மாதிரி லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுறதுலாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்னென்னு சொல்லி பார்ப்போம். சன்ட்ரி டெப்டார்ஸ் ரியலைஸ் பண்ண அமௌண்ட்டு, ஸ்டாக்கு, பில்ஸ் ரிசீவபிள், மெஷினரிஸு, ஃபிக்சர்ஸு. அப்போ நம்ம வந்து இது அப்படியே வந்து அசட்ஸ் தானே ரியலைஸ் பண்ணியிருக்கோம். இது அப்படியே வந்து எங்கே வந்துடுதுன்னா கடைசி சைடில் பை பேங்க். பை பேங்க் அவங்க கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து எழுதி அவுட்டர் காலத்தில் கொண்டு வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது படிக்கிற பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் டேக்கன் ஓவர் பை குப்தா அட் அக்ரீட் வேல்யூ ஆஃப் 36,000 அண்ட் அக்ரீட் டு பே மிஸ்ஸஸ் குப்தா லோன். இப்போ பார்த்தீங்கன்னா அசட்ஸை யார் எடுத்துக்கிட்டாருன்னா குப்தா எடுத்திருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பை சைடில் பை ஜிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன எடுத்துக்கிட்டாரு? இன்வெஸ்ட்மெண்ட்டு 36,000. அதே மாதிரி அவருடைய மிஸ்ஸஸ்னுடைய லோன் அமௌண்ட் இருக்கு பாருங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 20,000. அதை தானே பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது எங்கே வரும்னா டெபிட் சைடில். இங்கே பாருங்க, 2 ஜிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ப்ராக்கெட்டில் மிஸ்ஸஸ் ஜிஸ் லோன் எவ்வளோ அமௌண்ட்னா 20,000. இதுக்கு அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் டேக்கன் ஓவர் பை ஓகே, இது படிச்சுட்டேன். மூணாவது, த சண்டே கிரெடிட்டார்ஸ் வேர் பெய்ட் ஆஃப் லெஸ் 3%. அப்போ கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னா 38,000 பே பண்ணணும். அதில் 3% வந்து மைனஸ் பண்ணி ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை பே பண்ணுறோம். அப்போ 2 பேங்க் அக்கௌண்ட் 38,000க்கு 3% சொல்லி பார்க்கும்போது 1,140. இதை மைனஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறோம்னா 36,860. ஒன்றும் சந்தேகம் ஒன்றும் கிடையாதுல்ல. அதுக்கு அடுத்தது பாருங்க, த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா 1,200 வந்திருக்கு. அப்போ 2 பேங்க் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 1,200. அடுத்தது இப்போ பாருங்களேன், ஒரே ஒரு லோன் அமௌண்ட் மட்டும் இருக்கு பாருங்க. யாருடைய லோன் அமௌண்ட் இருக்குன்னா ஹெச்னுடைய சர்மாவுடைய லோன், எஸ்னுடைய லோன் அமௌண்ட், அதாவது மிஸ்ஸஸ் எஸ் லோனு. இதை பற்றி ஒன்றுமே கொடுக்கவே இல்லை பாருங்களேன். அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா 2 பேங்க்னு போட்டு ப்ராக்கெட்டில் மிஸ்ஸஸ் எஸ் லோன் சர்மா லோன் எவ்வளோ அமௌண்ட்னா 30,000. இதுக்கு அடுத்தது அக்கௌண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறீங்க. டெபிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அதை அப்படியே தூக்கி டோட்டல் அமௌண்ட்டை கடைசி சைடில் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா 16,560 பேலன்ஸ் ஆகுது. இது லாஸு. இந்த லாஸை 2 பேருக்கு நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம். அப்போ பை ட்ரான்ஸ்ஃபர், அதாவது லாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஃபர்ஸ்ட் ஒன் ஜிஎஸ் கேபிட்டல் அமௌண்ட் 16,560 இன்ட்டு 1/2. அதே மாதிரி எஸ் கேபிட்டல் 16,560 இன்ட்டு 1/2. ஏன் 1/2 நம்ம போட்டிருக்கோம்?
கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கவே இல்லை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் படித்து பாருங்கள். அப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கலன்னு வச்சிங்களேன், நம்ம ஈக்குவலாக தான் பிரித்து கொடுக்கணும். அப்போ 1:1, அதான் 1/2. ஓகே, இப்போ நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்ட எப்பொழுதுமே உள்ள மாதிரி டிக் பண்ணது பை பேலன்ஸ் ப்ராடவுன், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ், அதாவது ரிசர்வ் ஃபண்ட் அமௌண்ட்டு, அதை வந்து அவங்களுக்கு ரேஷியோ விதம், அதாவது ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருக்கோம். எவ்வளோ முன்னா 3000. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் ரியலைசேஷன். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் இங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தோன்னா யாருடைய பேர் வந்திருக்கு பாருங்கள், ஜிஎஸ் கேபிட்டல் வந்திருக்கு. அப்போ இது 2 சைடில் வந்ததுன்னா இங்கே பை சைடில் பை ரியலைசேஷன் போட்டு ஜிஎஸ்க்கு நேராக அமௌண்ட்டு போட்டுக்குங்க. அதுக்கடுத்து வேறு ஏதாவது பார்ட்னர் நேம் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த சைடில் பார்க்குறோம், கடைசியில் ரியலைசேஷனில் கடைசியில் நேம் எங்கேயாவது இருக்கா, இருக்குது. பை ஜிஎஸ் கேபிட்டல் இருக்குது, எங்கே இருக்குது, கடைசியில் இருக்குது. அப்போ அது டெபிட் சைடில் வந்துடும். அப்போ 2 ரியலைசேஷன் அக்கௌண்ட் போட்டு அவருடைய அமௌண்ட் எவ்வளவு, 36,000. ஜீனுடைய நேராக 36,000. அதுக்கு அடுத்தது லாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்குது. இது எங்கே வந்துடுது, கடைசியில் உள்ளது இங்கே வரும்போது டெபிட் சைடில். அப்போ 2 ரியலைசேஷன் லாஸ் எவ்வளோ அமௌண்ட்டுனா 6,280. அதே 8,280. அதே மாதிரி இவங்களுக்கும் 8,280. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ டெபிட் சைடில் பேலன்ஸ் ஆகுது. டெபிட் சைடில் பேலன்ஸ் ஆனால் 2 பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி போடக்கூடாது. ரிசர்வேஷனில் பொறுத்த வரைக்கும் 2 பேங்க்குன்னு போட்டு அமௌண்ட்டை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் போடும்போது பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. ஓகே, சம் நம்பர் இப்போ 18 நம்ம முடிச்சாச்சு.